இறங்கு. சார் மல்லாரிய ஆனந்தமா வாச்சிட்டு இருக்கும் போது எதுக்கு சார் அள்ளி கூட்டிட்டு வந்தீங்க? இந்த பல்லாரி மல்லாரிலாம் எனக்கு தெரியாது. எல்லாரும் வாங்க உள்ள. கல்யாணம் மாதிரி விசாலமா இருக்கு. நல்லா படுத்து தூங்கலாம் போல இருக்கு. ஓரமா போய் உக்காரு. வந்துட்டானுங்க. சார் எங்களை எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நைட் டியூட்டிக்கு ஆள் இல்ல, அதான் கூட்டிட்டு வந்தேன். எங்களுக்கு வேற வேலை இல்ல. சார் 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 காலையில கச்சேரி இருக்கு சார், கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பி விட்டீங்கன்னா நல்லது சார். உங்களை சந்தேக கேஸில் தான் கூட்டிட்டு வந்திருக்கேன். உங்க மேல எந்த கேஸும் போடல. எந்த கேஸும் இல்லையாடா, வாங்கடா போலாம். நான் சொல்றத கேட்டீங்கன்னா உனக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. நாளைக்கு என்ன நாள் தெரியுமா? உங்க கல்யாண நாளா இருக்கும். அது நாளைக்கு இல்ல, இன்னைக்கு. டேய், அதை ஏன்டா ஞாபகப்படுத்துற? அதுக்கு தானே நைட் டியூட்டி வந்திருக்கேன். நல்லா அடி வாங்கி இருப்பார் போல இருக்கு. வெளியே தான் புலி, வீட்டுல எலி போல இருக்கு. நாளைக்கு பாபர் மசூதி இடிச்ச நாள். சார் அதுக்கே சார் எங்களை எடுத்துட்டு வந்தீங்க? பட்டையும் புட்டும் வச்சிருந்தா நல்லவன் நம்பிடுவோமா? அதுக்கு தான் என் சந்தேக கேஸ்ல புடிச்சிட்டு வந்தேன். சார் எங்கேயோ அடிச்சதுக்கு எங்களையே எடுக்கிறீங்க. ஐயோ, இவனுக்கு எப்படி புரியுது? சோடா கொண்டு வர சொல்லிட்டா? நீ தட்சணை வாங்காம போக மாட்டேன்னு நினைக்கிறேன். சார் நான் பேசுறது வாசிக்கிற மாதிரி இருக்கா? தட்சணை எல்லாம் தரேன்றீங்களே. யோ மேடம், வாசியா தட்சணை. நான் சொன்னது இந்த லண்டி தட்சணையா? போய் ஓரமா கரியா. அப்படிங்களா? சரி சார். ஐயோ சார் நான் என்ன நீங்க வாசிக்க போறீங்களா? ஐயப்பா, ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. அப்பா ஏன்பா இந்த இடத்தை விட்டு சீக்கிரம் போயிருவோன்னு நினைக்கிறியா? ஏன் இப்படி திருன்னு முடிக்கிற? இவன் மானத்தை வாங்கிடுவாளா? எல்லாம் சீக்கிரம் வா. நம்ம பொழப்புல மண்ணை போடுறாங்களடி, என்ன பண்றது இவங்க? உடம்பு தாங்காதமா, ஒரு நாள் லீவ் எடுத்துதான் நினைச்சுக்க. பென்சில்ல கோடு போட்ட மாதிரி இருந்துகிட்டு உடம்ப பத்தி நீ பேசுற? கம்முனிரியா, லத்தி நினைச்சு உன்ன தூக்கி போட்டு அடிச்சிட போறாங்க. சரி 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 சரி, போ 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 போ. ஏன் வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்கிற? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? ஊதுன வாயா எப்படி அடங்கும்? யோ ஏட்டு, மாமூலம் வாங்கிட்டு மங்கத்தாடுறியா? கேவலப்படுத்தாத. உள்ள ஐயா இருக்காருல. அப்ப நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றது. ரெக்கமெண்ட் எதுக்குன்னு ஒரு கணக்கு வேண்டாம். ஆமா, இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த ரிட்டையர்ட் ஒண்ணு இருக்க, அது உங்களுக்கு கிடையாதோ? இங்க பாரு, இப்பதான் கொஞ்சம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கேன், அதுல மண்ணெண்ணி போட்டுறாத. ரெக்கமெண்ட் ஐயா இருக்கு கேட்கலாமா? ஐயா இல்லன்னு வச்சுக்கோ. பாப்பா அங்கே உட்காரு. யோ மாமூல் வாங்க வருவேல்ல, அப்ப பேசிக்கிறேன் வாயா. இந்த ஆளை நம்பி மாமூலம் கொடுத்துட்டு பொழப்பும் போய். ஐயோ ஐயோ. காவல் நிலையம் மன்னர்கள் காலத்தில் வீரர்கள் ஓய்வெடுக்கின்ற இடத்திற்கு பெயர் பாசறை. தற்காலத்தில் காவல்துறை வீரர்கள் பணிபுரிகின்ற இடத்திற்கு பெயர் காவல் நிலையம். காலத்திற்கு தகுந்தாற்போல் கட்டிடங்களும் மாறுகின்றன, அவற்றின் பெயர்களும் மாறுகின்றன. எவ்வளவு நேரம் தான் மூஞ்சி ஆட்டினே இருப்ப? போகல. அனைவருக்கும் எனது இனிய இராப்பொழுது வணக்கங்கள். இதென்ன வண்டில ஜீவா வேடிக்கை பார்த்து நிக்கிற? போ. வந்தவர்கள் அனைவரும் ஒரு நாள் போய்த்தான் தீர வேண்டும். காவல் நிலையத்தில் கல்யாண வாத்திய கோஷ்டி எதற்கு? திரையரங்குகள் திருமண மண்டபங்களாக மாறி வரும் விந்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், பார்த்தும் இருக்கிறேன். ஆனால் காவல் நிலையங்கள் கல்யாண மண்டபங்களாக மாறி வருகின்றனவே, அதுவும் வாத்திய கோஷ்டியோடு. நல்ல முன்னேற்றம் தான். என்ன இருந்தாலும் ஏபி நாகராஜனோட ஆவி அடிச்ச மாதிரி இப்படி தமிழ்லயே பினாத்துறான். இந்த ஜிப்பாவை பாரு. காவல் நிலையத்தில் பெண்கள் எதற்கு? குற்றவாளிகள் பார்த்து ரசிப்பதற்காக இருக்கும். காவல் நிலையத்திற்கும் கவர்ச்சி தேவைப்படுகிறது. யாரு அது? அது 8.25 லட்சணமே, இமநேரும் பரியே, மட்டில் பெரியம்மை வாகனமே, கூரை இல்லா வீடே, குலராமன் தூதுவனே, ஆரையடா சொன்னாய் அது என்று ஔவையாரிடம் மாட்டிக்கொண்டவனின் நிலையில் தான் தாங்கள் உள்ளீர்கள். அது இது என்று அகிரணையில் அழைப்பதற்கு நான் என்ன சாலையில் தெரியும் ஆடா மாடா, அல்லது சாக்கடையில் உரிமை கிடக்கும் பன்றியா? வந்தாரை வாழ வைக்கும் வண்ண தமிழ்நாட்டிலே சொந்த நாட்டான் சூழ்நிலை கைதியாக காவல் நிலையத்திற்கு வந்தால் அவனை வரவேற்று வணக்கம் சொல்ல வேண்டும் என்ற பண்பு கூட தெரியாத ஆய்வாளராகிய உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். நான் 2 வார்த்தை பேசுறதுக்கு என்னென்ன பேசுனீங்க? அறிவு மாதிரி கொட்டிக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ண போறீங்க? யோ எங்கயா புடிச்ச? சார் பஸ் ஸ்டாண்ட்ல புரியா பாச பேசுறா சார், சந்தேகமா இருந்துச்சு, அதான் இட்டு வந்தேன். என்னுடைய மொழியா புரியவில்லை? என்னுடைய மொழியா புரியவில்லை?
கல் தோன்றிய மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. ஏய் குடி பிரச்சனை அந்த காலத்திலே இருந்துக்குடா. இல்லாதையா பேரு சொல்லுவாரு. பேர் என்ன? என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையர் எனக்கு வைத்த பெயர் சிவசுப்பிரமணியன். தந்தை சிவபக்தர், தாயார் முருகபக்தர். இவர்கள் இருவருடைய பக்தியின் காரணமாக நான் அவதரித்த காரணத்தினால் எனக்கு சிவசுப்பிரமணியன் என்று பெயரிட்டார்கள். ஆனால் தமிழின்பால் நான் கொண்ட அதீத காதலின் காரணமாக என்னுடைய பெயரை தமிழாய்ந்த நல்லூர் என்று மாற்றிக்கொண்டேன். ஆக எனது பெயர் தமிழாய்ந்த நல்லூர். இது சாம்பிள் தான், இன்னும் நிறைய இருக்கு. ப்ரொசீட். எந்த ஊரு? ஸ்டார்ட். முக்கண் முதல்வனுக்கு உற்ற நண்பனாக இருந்து செய்த ஒரு சிறிய பிழையினால் திருநாவலூர் என்ற திருத்தலத்திலே அவதரித்து சுந்தரமூர்த்தி நாயனார் என்று பெயர் பெற்று மணக்க வேண்டிய பெண்டினை விடுத்து வேறு பெண்டினை மணக்கச் சென்ற காரணத்தினால் இறையனார் எம்பெருமானால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு வழக்காடு மன்றத்திலே சுந்தரமூர்த்தி நாயனார் நிறுத்தப்பட்ட திருவெண்ணைநல்லூர் எனது ஊர். நான் ஊர் பேர் இவ்வளவு பெருசாகுது, எப்படி போஸ்ட் கார்டில் எழுதுது? என்ன ஜாதி? சாதி இரண்டுடைய வேரில்லை சாற்றுங்கால் நீதி விழுவா நெறிமுறையின் மேதினியில் இட்டார் பெரியோர் இடாதார் எழுகுலத்தோர் பட்டாங்கில் உள்ளபடி என்று முழங்கினாலே அவ்வை கிழவி. அந்த சாதி என்னுடைய சாதி. காக்கை குருவி எங்கள் சாதி என்று முழங்கினானே முண்டாசு கவிஞன் பாரதி. அந்த சாதி என்னுடைய சாதி. தமிழுக்கும் சாதி இல்லை, தமிழாய்ந்த நல்லோனுக்கும் சாதி இல்லை. ஐயா ஐயா முடியல, அவர் முடிச்சோன்னு கூப்பிடுங்க, வரேன். என்ன தொழிலே? எமக்கு தொழில் கவிதை எழுதுதல், நாட்டுக் குழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்று வெண்கல குரலால் வெள்ளையர்களை நீதிமன்றத்தில் நடுநடுங்க வைத்தானே சுப்பிரமணிய பாரதி. அந்த தொழில் எனது தொழில். ஏங்க இதெல்லாம் ஒரு தொழிலாங்க? நான் வேலை செய்றீங்க. வேல் என்னப்பன் முருகன் கையில் இருப்பது, அதை நான் ஏன் செய்ய வேண்டும்? அது கொல்லர்களுடைய வேலை அல்லவா? அதெல்லாம் சரி, நீ என்ன வேலை செய்யற? மகாபாரதம், ராமாயணம், சிலப்பதிகாரம், சிவ சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, மணிமேகலை, 4000 திவ்ய பிரபந்தம், பெரிய புராணம் போன்றவற்றை முற்றிலுமாக ஓதி உணர்ந்து கல்வி கற்க வருகின்ற பள்ளி சிறார்களுக்கு கல்வியினை பயிற்றுவிக்கும் பள்ளி ஆசிரியனாக பணிபுரிகிறேன் ஐயா. ஏய் கம்னுடா, காது நிலை அடிக்க போறேன். வாத்தியார்ண்ணா எம்ஜிஆர்டா. ஜோபா, இந்த ஆளு பேசி பேசி நான் டயர்ட் ஆயிட்டேன். ஜோ உட்கார வை. சரி. வக்காரு. வக்காரு என்ற பதத்தை தமிழில் நான் கேள்விப்பட்டதில்லையே, அதற்கு பொருள் என்ன? வக்காருன்னா குந்திக்க. எதற்காக நம்முடைய பிரச்சனையில் பஞ்சபாண்டவர்களின் தாயாகிய குந்தி தேவியை இழுக்கிறீர்கள்? எப்பா நான் யாரையும் வலிக்கல, நீ வா. ஐயா தலைமை காவலரே, எதற்காக அந்த காதலர்களை அழைத்து வந்திருக்கிறீர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா? ஐயா கொஞ்சம் சும்மா இருக்கலாம். இந்த அரிசி போடாத மிஷின் மாதிரி கொட கொடன்னு பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு 1000 பேர் இருக்கு. லவ் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடியாந்தா சும்மா விட்டுருவோமா? அதான் தூக்கின்னு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கோம். காதலிக்கிறாங்களாம், கத்திரிக்காய் காதல். காதலை பற்றி உமக்கு என்னையா தெரியும்? ஆடவரும் பெண்டிரும் அங்கங்கள் தானுரச கொஞ்சி குலாவி களிப்புறும் காதலை குற்றம் என்று சொல்வீரோ, இரும்பறையில் தள்ளுவீரோ? களவு கண்ட இலக்கிய காதல், கண்ணால் பேசும் உண்மை காதல், உளுத்தர்கள் ஒரு சிலரால் ஒழிந்துதான் போகலாமோ? சீருடை அணிந்தோரே, பாரினை காப்போரே, இவர்கள் செம்மையாய் வாழ்ந்திட உன் துணை தேவை என்று சிந்திப்பீர், செயல்படுவீர். இது தேர்தலுக்கு மட்டுமல்ல, காதலுக்கும் தான். ஒண்ணுமே புரியலையடா. காதலை பற்றிய கவிதையை கேட்டு களிப்புற்று நிற்கிறீர்களா? காதலின் மகத்துவம் அப்படி. செவியில் குருதியா? செவியில் குருதி விடுகிறது என்றால் சிரத்தில் சூடு ஏறிவிட்டது என்று பொருள். சூடும் இல்ல சொரணியும் இல்ல. நான் பாதுகாப்புக்கு போகும்போது பல கவிதை கேட்டிருக்கேன். ஆனா காதுல இருந்து ரத்த வடித கவிதை இன்னைக்கு தான் ஐயா கேட்க. பாவம் தமிழ் அறியாதவர்கள். நான் கூறிய கவிதையின் மகத்துவம் புரியவில்லை. ஐயா நாயனம் வாசிப்பவரே, உமக்கு இந்த கவிதையின் மகத்துவம் புரியும் என்று எண்ணுகிறேன். உமது செவிகுளிர சிந்தை மிகழ மீண்டும் ஒரு முறை ஏம்பட்டுமா? என்னது மறுபடி முதலேந்தா? என்னையா மயங்கிட்டாரு? அப்ப சங்குக்கு சொல்லிடலாமா? என்ன அடிக்கடி எல்லாரும் இந்த நேரத்துல வர ஆரம்பிச்சீங்க? நாங்க எப்ப வேணா வருவோம், எப்ப வேணா போவோம். நீங்க எப்ப வேணா வாங்க, எங்க வேணா போங்க. ஆனா எங்க கிட்ட கலெக்ஷன் எதுவும் இல்லையே. என்ன இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கிறீங்க? ஏ பியூட்டிஃபுல் யங் லேடியை பார்த்தாலே குஷி ஆயிடுவாரு. அதுல இன்னைக்கு வேற அவர் கல்யாண நாள், குஷி இல்லாம இருப்பாரா? ஓ அப்படியா? அப்புறம் என்ன, சார குஷிப்படுத்துற மாதிரி சின்னதா ட்ரீட் கொடுத்துடலாம்ல. எப்படிக்கா? இந்த இருக்காங்கல்ல, என்ன நாயனாரு கச்சேரி ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம் தான். என்ன இழுக்க? ஆனா தட்சணை அந்த தூக்கி போட்டு மிதிச்சோம்னா தூத்துக்குடி விடுவாமா? ஏன்னா எங்க வந்து தச்சனை கேக்க நீ? என்ன நாயனக்காரு சுருக்கு பையில இருந்து பிபிய வெளியே எடுத்து ஊதுறது? ஐயா கோவப்படாருல. வாசிச்சா போச்சு. தவிழு தட்ட ரெடியா? எப்பவா ரெடி? நீங்க? அவங்க எப்பவும் ஸ்டடி தான். வாசில வாசிச்சா போச்சு. நம்மள பத்தி அவங்களுக்கு தெரியாது. சுதி சுத்தமா இருக்கு. அப்புறம் என்ன, இத பாரு.
யோ நிறுத்து. நீ வாசிக்கும் போது என்ன மகிடி சத்தம் கேக்குது? நீ உண்மையிலேயே நாதஸ்வரம் வாசிக்கிறவன் தானா? அது வந்துங்க நிறுத்து, நானே சொல்லிக்கிறேன். அது ஒண்ணு இல்லைங்க, ஒரிஜினலா பாம்பாட்டி வித்தைக்கு மகுடி வாசிக்கிறவன் தான் நானு. இந்த வித்தையெல்லாம் காட்டக்கூடாதுன்னு சொல்லி எல்லா பாம்பையும் பாம்பு பண்ணைக்கு அனுப்பிட்டாங்க. பொழப்பு நாரி போச்சு. இந்த ஒரு ஐட்டம் கிடைச்சது, இதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நாதசுரமா இருந்தானே மகுடியா இருந்தானே சத்தம் வருதா இல்லையா அதை சொல்லுங்க. என்ன நான் சொல்றது? சான்ஸ் இல்ல. அவரே சொல்லிட்டாரு இல்ல தம்பி. அடிக்கு ஒரு தடவை இதே மாதிரி சொல்லிட்டு இருங்க, அப்பதான் பேமெண்ட் வாங்க. என்னது? இல்லங்க, இப்ப வாசிச்சதுக்கு பேமெண்ட் கிடைக்குமா கிடைக்காதா? கிடைக்கும் கிடைக்கும், முதுல 4 கிடைக்கும். என்ன வாசிக்கவா? வாசி, ஆனா பாம்பு வராம வாசி. வராது வராது.